என் அன்பார்ந்த பெற்றோர்களே, போன பகுதியில் உலக அளவில் சாதிக்கணும், உங்கள் குழந்தையாலேயும் முடியும், அதுவும் ஒரு எம்எஸ் சுப்புலட்சுமி, ஒரு ஏஆர் ரஹ்மான், ஒரு உசேன் போல்ட், ஒரு மைக்கேல் ஃபெல்ப், ஒரு பிவி சிந்து, ஒரு சச்சின் டெண்டுல்கர் போன்ற அளவில் உங்கள் குழந்தைகளால் சாதிக்க முடியும் என்பதற்கு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த பகுதியிலிருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த பகுதியில் வாட்ச் பண்ணும்போது சீரியஸாக நேரத்தை ஒதுக்கி கையில் பேப்பர் பென்சிலோடு வாட்ச் பண்ண போகிறீங்க. ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு தபஸ் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய குழந்தை, உங்களுடைய குழந்தை பெரிய சாதனைகளை படைக்கப் போகிறான். அதனால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த காணொளியில் கீழே ஒரு இமெயில் ஐடி போகும், அதில் நீங்கள் இமெயில் அனுப்பலாம், நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனுடைய அடுத்த அப்டேட்லாம் உங்களுக்கு நாங்கள் பதிவேற்றம் செய்யும்பொழுது வந்து கொண்டே இருக்கும். 2 வார்த்தைகள் நீங்கள் எழுத போகிறீங்க, எழுதிக்கோங்க. டெலிபரேட், ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ்ன்ற வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ராக்டிஸ்னால் பயிற்சி. யாரை போய் நம்ம ஒரு பாட்டு பாடவராக இருக்கணும், அல்லது ஒரு டான்ஸ் ஆடுறவங்க எப்படி முன்னுக்கு வந்தீங்கன்னா பயிற்சி செய்தேன். இப்போ சொல்கிறோமா இல்லையா, கிரிக்கெட்டர்ஸ்லாம் பயிற்சி முகாம் அட்டென்ட் பண்ணாங்க. எல்லோரும் பயிற்சி பண்ணணும், சின்ன பயிற்சி. ஃபார் எக்ஸாம்பிள் கையெழுத்து பயிற்சியில் ஆரம்பித்து நடை பயிற்சி, எல்லாமே பயிற்சி தானே. அப்போது என்னால் என் குழந்தையெல்லாம் நல்லா ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான், 2ஆம் கிளாஸ் படிக்கிறான், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுறான், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுறான், மெடலாக குவிச்சு வச்சுருக்கான். அப்போ தினம் ஓட சொல்லலாமா? இல்லை உங்கள் குழந்தைக்கு ஒரு இயற்கையாகவே நல்ல குரல் வளம் இருக்குது, 3rd ஸ்டாண்டர்டோ 1st ஸ்டாண்டர்டோ படிக்கிறான், எல்லா பாட்டு போட்டிலாம் அவன் தான் முன்னுக்கு வந்துட்டுருக்கான், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டுருக்கான், மெடலாம் அடுக்கி வச்சுருக்கீங்க. அப்போ தினம் ஒரு 4 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் போருமா? அல்லது உங்கள் குழந்தை ஒரு செஸ் ஜீனியஸ், 4ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ படிக்கிறான். அப்போது தினம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் செஸ்ஸு ப்ராக்டிஸ் பண்ணால் போருமா? இந்த கேள்வி வருது இல்லையா? அதுவும் ப்ராக்டிஸ் தானே. ஆனால் நான் ஒரு வார்த்தை எழுத சொன்னேன் இல்லையா, டெலிபரேட் ப்ராக்டிஸ் என்று. அந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ் என்பது வேறு, ப்ராக்டிஸ் என்பது வேறு. டெலிபரேட் என்று சொல்லும் பொழுதே ஒரு ஃபோக்கஸ்டுன்னு அர்த்தம், வேண்டுமென்றே. நம்ம என்ன சொல்கிறோம், டெலிபரேட்டாக என்னை திட்டினா சார் அவன், இப்படி சொல்கிறோமா இல்லையா? வேண்டுமென்றே திட்டினா சார். அப்போது ஏதோ ஒன்று வேண்டுமென்றே ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் டெலிபரேட் ப்ராக்டிஸ். சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உலக அளவில் சாதித்தவர்களை பற்றி ஒருத்தர் ரிசர்ச் பண்ணார். அவர் பேர் ஆண்டர்ஸ் எரிக்சன். டெக்சஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு பேராசிரியராக இன்றைக்கு கூட இருக்கிறார். அவர் தன்னுடைய ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வாட் டிஸ்டிங்விஷஸ் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் லெஸ் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மன்ஸ். மறுபடி சொன்னேன் இல்லையா, அதுதான் அவருடைய சப்ஜெக்டு. அப்போது நிறைய அவர் ரிசர்ச் பண்ணுறாரு. வாழ்க்கையில் அதிகமாக உலக அளவில் சாதித்தவர்களை போய் அவர் ரிசர்ச் பண்ணுறாரு. அப்புறம் தன்னுடைய தீசிஸை அவர் சப்மிட் பண்ணுறாரு. அதுக்கு அவர் வச்ச பேர் தான் த தியரி ஆஃப் டெலிபரேட் ப்ராக்டிஸ்.
ஸோ நீங்கள் எழுதிக்கிறீங்க த தியரி ஆஃப் டெலிபரேட் ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் கூகுள் சர்ச்சில் போனீங்களான்னா போடுங்க டெலிபரேட் ப்ராக்டிஸ், த தியரி ஆஃப் டெலிபரேட் ப்ராக்டிஸ்னால் ஆண்டர்ஸ் எரிக்சனுடைய அந்த தீசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது பல பக்கங்களை அடங்கிய ஒரு தீசிஸு, பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அந்த தீசிஸு, அவர் எழுதிய புத்தகங்கள், அவருடைய கிளாஸ் நான் அட்டன் பண்ணும்போது எடுத்துக்கொண்ட நோட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு சிறு சிறு எபிசோடுகளாக நான் உங்களுக்கு வழங்குகிறேன். சரி, அது என்ன சார் டெலிபரேட் ப்ராக்டிஸ், தியரி ஆஃப் டெலிபரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தை நீங்கள் எழுதிக்கிறீங்க அவுட்கம், விளைவு. அது விளைவுன்றது நம்ம ஒரு கோல் நினச்சிக்கலாம். அந்த கோல் பெற்றோரும் அந்த குழந்தையும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கோல். இன்றையிலிருந்து இத்தனை வருடங்களுக்குள்ள இந்த லெவலில் என்னுடைய குழந்தையை நான் முன்னுக்கு கொண்டு வரப்போகிறேன். அதே மாதிரி இந்த குழந்தைய சொல்கிறான், இன்றையிலிருந்து இத்தனை வருடங்களுக்குள்ள இதை நான் அச்சீவ் பண்ண விரும்புகிறேன். அப்போ எப்படி அதை அடையணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கிறது. அந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், செஸ் விளையாடுறான் பையன், நிறைய மார்க், நிறைய ப்ரைஸஸ்லாம் வாங்கிட்டு வரான் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்படி செய்கிறான்றது முக்கியம். அது கரெக்டாக அமையணும். அப்போ தான் அந்த குவாலிட்டி கிடைக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். டைப்பிங் எடுத்துக்கோங்களேன். முன்னெல்லாம் டைப்பிஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு கம்பெனியில் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோகிராஃபர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க அந்த டைப் அடிக்கிறதுக்கு அதை கற்றுக்கிட்டோங்க. அப்படி பார்க்காம கிட்ட 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 அடிப்பாங்க. புக்கை பார்த்து அப்படி அடிச்சுட்டே இருப்பாங்க. கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்து 2 விரலை வைத்துக்கொண்டு நம்ம அடிச்சுக்கிட்டு இருப்போம். அவங்க ஒரு நிமிடத்துக்கு எத்தனை வார்த்தைகள் டைப் பண்ணுறாங்களோ அதை விட பன்மடங்கு குறைவாக தான் நம்மளால் டைப் பண்ண முடியும். ஏனென்றால் அவங்க டெலிபரேட் ப்ராக்டிஸ் பண்ணவங்க. நான் சொல்கிறது புரியுது இல்லை உங்களுக்கு? அப்போது என்ன வித்தியாசம் உலக அளவில் அச்சீவ் பண்ணுறதுக்கும் லோக்கலாக அச்சீவ் பண்ணுறதுக்கும்? அந்த ப்ராக்டிஸ் ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்கணும். நான் தான் சொல்கிறேனே, தெருக்கோடியில் பார்க்கில் விளையாடினவர் தான் சச்சின் டெண்டுல்கர். சாதாரண தெருக்களிலும் சாதாரண மேடைகளிலும் வாசித்தவர் தான் இசைஞானி இளையராஜா. மைக்கேல் ஃபெல்ப் சாதாரண நீச்சல் குளத்தில் அவர் நீந்தினவர் தான். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட சாதாரண ஒரு கிட்டார்லேயோ இல்லை கீபோர்ட்லேயோ தான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட ப்ரொசீஜரில் அவங்க போனதுனால தான் அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியுது. இது ட்ரையல் அண்ட் எரர் அல்ல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட ஒரு கதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது கற்பனை கதை தான். அமெரிக்காவில் நாசா, அந்த நாசாவில் ஒரு ராக்கெட் லான்ச்சிங் நடக்கணும். அப்படி நிற்குது ராக்கெட்டு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. 10, 9, 8, 7, 6. நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியிலெல்லாம். 0 ராக்கெட் மேலே புறப்பட்டு போகணும். கவுண்ட் டவுன் ஆகுது, 0 வந்துடுச்சு. ஆனால் ராக்கெட் புறப்படல. உடனே எல்லா சயின்டிஸ்ட்டும் கூப்பிட்டு வராங்க. பல நாடுகள்லேருந்து சயின்டிஸ்ட்லாம் வராங்க. யாராலையும் அதை ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்புறம் ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க. ஒருத்தர் சொல்கிறாராம், ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கார், அவர் எல்லாத்தையுமே பழுது பார்த்துருவார், ஓடாத மிஷின்லாம் ஓட்ட வச்சுருவார், அவரை கூப்பிட்டு வாங்க. அந்த ஆளை கூப்பிட வராங்க. இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போ ராக்கெட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஏதோ சாதாரண வேலை பண்ணிட்டேன். இல்லை உங்கள் புகழ் உங்களுக்கு தெரியாது, எங்கள் நாட்டுக்கு வாங்க. நாஷ்டம் போகிறாங்க. அந்த ராக்கெட் அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி ஸ்லாண்ட் பண்ண சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் இப்படி ஸ்லாண்ட் பண்ணிடுறாங்க. சரி நிமித்துங்க. போகிறோம் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறது போடுது. என்னங்க இது? பல நாட்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் ஒன்றும் பண்ண முடியல, உங்களால் எப்படி முடிஞ்சுது? அது இல்லைங்க, எங்கிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருக்குது,
அந்த ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணலைன்னா நீ இப்படி தான் நான் பண்ணுவேன். ஒரு ஜோக்குக்காக சொன்ன ஒரு விஷயம். அப்போது ட்ரையல் அண்ட் எரரில் நம்ம பண்ணலாம். இன்னும் கேட்டிங்களன்னா நம்ம நாட்டில் எவ்வளவு ஆற்றல்கள் இருக்கிறது. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நாமதல் புதல்வர். இன்றைக்கி இந்திய விஞ்ஞானிகள், இந்திய பொறியியல் வல்லுநர்கள், இந்திய மருத்துவர்கள், இந்திய மேலாளர்கள் பல நாடுகளில் முன்னால் இருக்காங்க. அவங்கெல்லாம் இல்லைன்னா பல நிறுவனங்கள் இன்றைக்கு கிடையாது. அவ்வளோ திறமை இங்கே இருக்கு. ஆனால் சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஸோ அவுட்கம் நீங்கள் புரிஞ்சுட்டீங்க, ப்ராசஸ்ன்னு புரிஞ்சுட்டீங்க, டெலிபரேட் ப்ராக்டிஸ்ன்னு புரிஞ்சுட்டீங்க. டாக்டர் ஆண்டர்ஸ் எரிக்சன் தெரிஞ்சுட்டீங்க இல்லையா? இப்போ அடுத்த வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க, நாலெட்ஜ். நாலெட்ஜ்னால் ஒரு துறையில் கம்ப்ளீட்டாக டெப்த்தாக போய் படிக்கிறது. இப்போ நான் என் குழந்தை ஒரு செஸ் விளையாடுறான் அப்படின்னா அந்த செஸ் சம்மந்தப்பட்ட எல்லா நாலெட்ஜும் அவனுக்கு கொடுக்கணும். நல்ல கோச் தேவை. கிரிக்கெட் விளையாடுறான்னா அந்த கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அனைத்து நாலெட்ஜும் அவருக்கு போகணும். புரியுதுங்களா சொல்லுது? அப்போது தினம் தியரி மட்டும் எடுத்தால் போருமா? நீந்துவது எப்படி, செஸ் விளையாடுவது எப்படி, புக்கையே பார்த்துட்ருக்காரு. ஒரு குளக்கரையில் உட்காந்துக்கிட்டு நீந்துவது எப்படி அப்படின்னு புக்கே படிச்சுட்ருக்காரு. அவர் இறங்கி குதிக்கணும் தண்ணியில். அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ, அந்த நீச்சல் பயிற்சிகள் என்ன சொன்னாரோ அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண இல்லையா? அப்போ தான் அந்த நாலெட்ஜு ஸ்கில் ஆகுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கில், திறமை. அறிவு என்பது வேறு, திறமை என்பது வேறு. மீண்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்க விரும்புகிறேன். நல்லா ஸ்கூலில் படிக்கச்ச ஒவ்வொரு விடுமுறை நாட்கள்லையும் இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு டைப்பிங் கற்றுப்பேன். அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க ASDFGH LKJHJ. இந்த கீபோர்டு பார்த்திங்களான்னா அப்படியே இருக்கும். அது இந்த விரலில் இது தான் நீ தட்டணும், இந்த விரலில் இது தான் தட்டணும், ஸ்பேஸன் இது தான் தட்டணும், இந்த விரலுக்கு இது, இந்த விரல் மேலே போகணும், இந்த விரல் கீழே வரணும். அதில் தான் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராக்டிஸ் கணக்காக கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த எக்ஸ்பர்ட் டைப்பிஸ்ட் அடிக்கிற மாதிரி நம்மளால் அடிக்க முடியும். இதில் தப்பு பண்ணிவிட்டு எந்த விரலையும் எந்த கீயை வேணாலும் டச் பண்ணலான்னு பண்ணோம்னா நம்மளால் முடியாது. அதே போல் தான் இந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த கோச்சுக்கு தெரியும் எந்த பாலை எப்படி ரிட்டர்ன் பண்ணணும், பேக் ஹேண்ட் ஷாட்னா என்ன, ஃபோர் ஹேண்ட் ஷாட்னா என்ன, எப்படி ட்ரா பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். கிரிக்கெட்டில் எப்படி பேட்டை பிடிக்கணும், எந்த ஆங்கிளில் பிடிக்கணும், லெக் பொசிஷன் எப்படி இருக்கணும், உங்களுடைய ஐ மூமெண்ட் எப்படி இருக்கணும், நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டு உன்னை விளையாட விடுவாங்க. அந்த ப்ராக்டிஸ் செய்யணும். அப்போது கரெக்டாக அந்த நாலெட்ஜையும் ஸ்கில்லையும் போட்டு நீ ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணியன்னா உனக்கு விளைவு வருதான்னு போய் பாரு. அந்த விளைவு வரலைன்னா மறுபடியும் நாலெட்ஜுக்கு போ, மறுபடியும் ஸ்கில்லுக்கு போ. நான் சொல்லுது புரியுதுங்களா? மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணு. இந்த டெலிபரேட் ப்ராக்டிஸில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா அந்த அவுட்கம் அவங்க ஸ்பெசிஃபிக்காக வச்சுடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உலகிலேயே சிறந்த டைப்பிஸ்டாக நான் இருக்கணும், ஃபாஸ்டஸ்ட் டைப்பிஸ்டாக இருக்கணும், அல்லது இந்த ரூபிக் கியூப் எடுத்துக்கோங்களேன், உலகிலேயே ஃபாஸ்டஸ்ட் ரூபிக் கியூபை நான் தான் சால்வ் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணியாச்சுன்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. 2 நிமிஷத்துக்குள்ளே நான் சால்வ் பண்ணிவிடுவேன். அந்த ஒரு டார்கெட் ஃபிக்ஸிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வேகம் இல்லை, as early as possible, as fast as possible, not deliberate practice. முதல்ல அந்த மனசில் படணும். உங்களுக்கு முதல்ல 2 நிமிஷத்துக்குள்ளே செய்யணும். அப்போ அதுக்குன்னு சொல்லிக் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. ரூபிக் கியூப் சால்வ் பண்ணுறதுக்கே ஒரு அலகிரிதம்னு சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அது வழியாக போனால் உங்களால் முடியும். முதல்ல ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணலாம், அப்புறம் 4 நிமிஷத்தில் பண்ணலாம். 2 நிமிஷத்துக்கு வந்த வரையிலே தொடர்ந்து நீ முயற்சி எடுக்கணும். அந்த நாலெட்ஜ் ஸ்கில்லு ப்ராசஸ், நாலெட்ஜ் ஸ்கில்லு ப்ராசஸ், அவுட்கம் போய் பாரு, வந்துச்சா.
வரலாம் மறுபடியும் போ. சின்ன இன்னொரு மெட்டஃபர் சொல்கிறேன். வீட்டில் ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்கார். அவர் லைட்டு பழுது பார்க்கணும், இல்லை ஒரு ஃபேன் ஒர்க் பண்ணலன்னு சொல்கிறீங்க. அவர் வராரு, ஏதோ ஒரு ரிப்பேர் பண்ணுறாரு, ஃபேன் போடுறாரு, சுற்றலை. மறுபடியும் அவர் ஃபேன் போடுறாரு, சுற்றலை. மறுபடியும் இப்போ ரெக்டிஃபை பண்ணுறாரு, சுற்றலை. அது எப்போ சுற்றுதோ அப்போ தான் ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி. அப்போது இந்த அவுட்கம்ன்றது ப்ராசஸை பொறுத்தது. அந்த சரியான ப்ராசஸ் வந்தால் தான் அந்த 2 நிமிஷத்துக்குள்ளால் உங்களால் இந்த ரூபிக்கவை சால்வ் பண்ண முடியும். அப்போது இதில் தடையாக என்ன தெரியுமா இருக்கும்? ஒன்றுமே இல்லை, மனசு தான். இந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்க மனது, ஆங்கிலத்தில் இப்போ இன்னும் ஒரு ஃப்ரேஸ் எழுதிக்கோங்க, ஒரு வார்த்தை எழுதிக்கோங்க, மைண்டு செட். மைண்டு செட். மனசில் அவர் செட் பண்ணிட்டாங்க, இது நான் விட மாட்டேன். தமிழில் ஒரு வார்த்தை உண்டு, விழா கொண்டன் கொடா கொண்டன்னுட்டு. பிடிவாதமாக இருப்பாங்க. இந்த குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக அளவில் சாதிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மன அமைப்புன்னு சொல்லலாம், மைண்டு செட். ஸோ நான் மறுபடியும் ஏற்கனவே நான் சொன்ன ஒரு சென்டென்ஸுக்கு போகிறேன். வாட் டிஸ்டிங்விஷஸ் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மர்ஸ் ஃப்ரம் லெஸ் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னா இந்த மைண்ட் செட். கண் துஞ்சார் பசிநோக்கார் ஊனருக்கும் கொள்ளார். நம்ம படிச்சிருக்கோம், கர்மமே கண்ணாயினார். தூக்கத்தில் கூட அவங்க செஸ் விளையாடுவாங்க, தூக்கத்தில் கூட கிரிக்கெட் விளையாடுவாங்க, தூக்கத்தில் கூட பாட்டு பாடிட்டுருப்பாங்க. அவங்க நரம்பு, நாடி, ரத்தம், செல்லு எல்லாத்துலேயும் இது அப்படியே ஊறி இருக்கும். விவேகானந்தர் சொன்னார் பாருங்க, ஒரே ஒரு குறிக்கோளை எடுத்துக்கோ, உன் மனசு ஃபுல்லாக, உன்னுடைய ரத்த நாளங்கள் ஃபுல்லாக, உன் உடம்பு ஃபுல்லாக, உன்னுடைய கான்ஷியஸ்னஸ் ஃபுல்லாக அதுவாகவே இருக்கட்டும். இப்படித்தான் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள், பெரிய பெரிய மேதாவிகள் உருவாகினார்கள் சொன்னாங்க இல்லையா? எது இறக்கணும். அப்போது எப்படி அதை அச்சீவ் பண்ணணும், அவுட்கம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் அடுத்த வார்த்தைக்கு வரேன், ப்ராக்டிஸ். ரொம்ப நாளைக்கு முன்னாடி லக்ஷ்மிபதி பாலாஜி அவர்கள், அப்போ ஒரு ரொம்ப பீக்கில் இருந்த நேரம், அவரை போய் நான் பள்ளிக்கூடத்துக்கு நான் அழைச்சிட்டு வரேன். இன்றைக்கி எனக்கு பின்னால் அவர் தெரியாது. ஃபோன் பண்ணேன், வாங்க அப்படின்னாரு. எங்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து பேசுங்கன்னு சொன்னேன், வந்தார். அதான் சொல்கிறேன், மேலே போக போக அந்த ஒரு பண்பு வந்துடுது, அந்த பணிவு வந்துடுது. நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அப்போ அவரை கிரிக்கெட்டில் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்து கேட்குறாரு, உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம்? 3 வார்த்தைகள் எழுதிக்கோங்கன்னாரு. எல்லாரும் பேனா எடுத்துனாங்க. ப்ராக்டிஸ்னாரு. ப்ராக்டிஸ் அப்படின்னாரு. ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ், தொடர்ந்து பயிற்சி. அவர் சொன்னார், நான் தொடர்ந்து பயிற்சி அடைஞ்சேன், இன்றைக்கி நான் கிரிக்கெட்டில் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இருக்கேன். தொடர்ந்து பயிற்சி, எங்கெங்கெல்லாம் அவர் பயிற்சி எடுத்தார். அதுதான் சொல்கிறாரு ஆண்டர்ஸ் எரிக்சன், development of expertise comes down primarily to practice, practice and more practice. இதை கண்டிப்பாக நீங்கள் எழுதிக்கணும். Development of expertise comes down primarily to practice, practice and more practice. இந்த ரிசர்ச் ஃபுல்லாக அதை தான் அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. அப்போ நான் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேனே, நான் 5 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேனே. அவர் சொல்கிறாரு, மோர் அக்யூரேட்லி இட் கம்ஸ் டவுன் டு தி ரைட் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ். சரியான ப்ராக்டிஸ். நான் ஏற்கனவே இந்த ராக்கெட் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஜோக், அது இன்னும் அமைஞ்சு போச்சு. அது ஜோக்குக்காக சொன்னது, சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அது இப்போ நம்ம குழந்தை செஸ் ஆடுறான், எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்கான். அந்த லெவலில்
அந்த ஸ்கூல் லெவலில், அந்த ஸ்டேட் லெவலில், மேபி அட் ரீஜனல் லெவலில் இந்த சக்சீட் ஆகிடலாம். ஆனால் நேஷ்னல் லெவலில் விளையாடினவங்க வேறு விதமான ப்ராக்டிஸ் எடுத்திருப்பாங்க. உலக அளவில் விளையாடுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரைட் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் எடுத்திருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அது புரிஞ்சிக்கலைன்னா கஷ்டம். இப்போ நான் சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எனக்கும் செஸ் தெரியும், நானும் விளையாடிருக்கேன். உங்களோட செஸ் விளையாடுறேன். எனக்கு இப்போ இருக்க ப்ராக்டிஸை வச்சுக்கிட்டு, எனக்கு இருக்க நாலேஜ் வச்சுக்கிட்டு, எனக்கு இருக்க திறமையை வச்சுக்கிட்டு உங்களை நான் வின் பண்ணிடலாம். உங்கள் நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள்லாம் வின் பண்ணிடலாம். என்ன கிளப்பில் நான் பெரிய செஸ் பிளேயர்னு சொல்லிடலாம். ஆனால் அதை வச்சுக்கிட்டே நான் போய் விஸ்வநாதன் ஆனந்தோட விளையாட முடியுமா? அதுக்கு தான் நமக்கு கோச்சஸ் ஆர் ரிக்வயர்ட். கோச்சஸ் ஆர் ரிக்வயர்ட். அந்த கோச்சுக்கு தெரியும் டெலிபரேட் ப்ராக்டிஸ்னால் என்ன செய்யணும். ஸோ நான் மீண்டும் அந்த டைப்பிஸ்ட்டுக்கே போகிறேன். உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் டைப்பிஸ்டெல்லாம் இருக்காங்க. என்னுடைய நேரடி வகுப்புகளில் அதெல்லாம் அந்த வீடியோவில் நான் போடுவேன். இது ஆன்லைன் என்பதனால இந்த ட்ரேட்மார்க்கு, ப்ராப்பர்ட்டி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால போட முடியல. ஃபாஸ்டஸ்ட் டைப்பிஸ்ட் இருக்காங்க. பேசும்போதே கிட அனுப்பிச்சிடுவாங்க. ரொம்ப வேணாம். அடுத்த முறை நீங்கள் எதனா ஒரு கோர்ட்டுக்கு போனீங்களான்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போனீங்களான்னா, அங்கே ஒரு டைப்பிஸ்ட் இருப்பார். அந்த ஜட்ஜு சொல்ல அடிப்பாங்க. அவ்வளோ வேகமாக அடிப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய எழுத்தாளர் காலையில் 3 மணிக்கு எழுந்திருப்பார். 10 மணி வரைக்கும் அவர் எழுதுவார். இப்போல்லாம் டைப் தான் பண்ணுறாரு. கர்ச்சிஃபால் கண்ணை கட்டிட்டு அடிப்பார். கரெக்டாக விடும். அவர் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அடித்து பார்த்தோன்னா ஒரு எழுத்துப்படி இருக்காது. எப்படி சார் அப்படின்னா, நான் டைப்பிங் கற்றுக்கிட்டேன். பல ஆண்டுகளாக நான் டைப் பண்ணது, என்னுடைய ஃபிங்கரிங் கரெக்டாக இருக்கும். அதுவும் அந்த கீபோர்டு மாற்ற மாட்டார் அவர். ஏன்னா பழக்கம் ஆயிடுச்சு. அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ மில்லிமீட்டர் வந்தால் கூட அவருக்கு அந்த ராங் கீ தட்டிடுவார். ஸோ மீண்டும் இந்த ஒரு எபிசோடில் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ப்ராக்டிஸ், மோர் ப்ராக்டிஸ், த ரைட் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ். அவுட்கம் சொன்னேன், ப்ராசஸ் சொன்னேன், நாலேஜ் சொன்னேன், ஸ்கில்லு சொன்னேன். சரி, அடுத்த ஸ்டேஜ் என்ன சார்னு கேட்பீங்க. அந்த ஆண்டர்ஸ் எரிக்சன் வேறு என்னெல்லாம் சொன்னார் உங்களுக்கு தெரியுதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? அடுத்த எபிசோடில் பார்ப்போமே.